Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஹலோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட அடுத்த ஸ்டேஜ் ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ஸ்டிச் போட முடியும். அந்த வீடியோ பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அந்த ஸ்டிச் போட்டு தான் இந்த வந்து ஷேடிங் கொடுக்க போகிறோம். அதனால தான் இது வந்து ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் இதுக்கு நேமு. நான் வந்து ஒரு கலரில் கொடுத்து அதுக்கு ஆப்போசிட் கலரில் வந்து நான் வந்து ஷேட் பண்ணி காட்டுறேன். இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா நீங்கள் மிடில்லேருந்து எடுக்கலாம், இல்லை ஸ்டார்டிங் பாயிண்ட் கீழே இருந்து கூட எடுத்துக்கலாம். ரெண்டுமே கரெக்டு தான். சரிங்களா? இப்போ நான் வந்து இடையிலேருந்து எடுத்து அப்படியே பேக் கொண்டு வந்து ஒரு குட்டியாக ஒரு லாக். இது எப்படின்னா, ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு ஃபஸ்ட்டு போட்டுட்டு அகைன் அதுக்கு மேலே வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுக்குறோம். அந்த அந்த மெத்தடுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து நம்ம டபுள் கலரில் இப்போ வந்து சாரீயோ ப்ளவுஸோ வந்து கான்ட்ராஸ்ட்டாக போடும்போது நம்ம வந்து இந்த இந்த மெத்தட் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு அவ்வளோ டிசைன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். டபுளாக ஏதாவது டிசைனாக போடும்போது உங்களுக்கு தெரியும். இது வந்து வெறுமனே ஸ்டிச்சு. சரிங்களா? உங்களுக்கு வந்து எப்படி ஸ்டிச்சஸ் போடணுன்றத காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி ஸ்டிச் முடிச்சு காட்டியிருப்பேன். அதில் வந்து உங்களுக்கு புரியும். எப்படின்னா, ஒரு ஸ்டிச்ச வந்து இடையிலிருந்து எடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கீழே ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்லேருந்து எடுத்துக்கலாம். அது வந்து கரெக்ட் தான். நீங்கள் எப்படி எடுத்தாலும் கரெக்டு. எடுத்துகிட்டு போயிட்டு மேலே சிங்கிள் லேயராக போயிருக்கு இல்லைங்களா? அதில் வந்து ஒரு ஸ்டிச் இன்சர்ட் பண்ணி அப்படியே பேக் கொண்டு வந்து குட்டியாக ஒரு லாக் போட்டு அகைன் பக்கத்தில் ஒரு ஒரு இதுலேயும் வந்து கேப் இருக்குது இல்லைங்களா? ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே ஒவ்வொரு கேப். அந்த கேப்பில் வந்து இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து நம்ம ஃபில் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து கேப்பில் ஃபில் பண்ணி விட்றோம். அந்த மெத்தட் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து மறக்காது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வீடியோவும் வந்து ஸ்லோவாக தான் எடுத்திருக்கேன். கிளியராக தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். ஏன்னா நான் அவ்வளோ மெதுவாக தான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு புரியாட்டியும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி சொன்னாலும் ஓகே தான். இல்லை கமெண்ட் கீழே சொன்னாலும் ஓகே தான். உங்களுக்கு அகைன் நான் வந்து கிளியரான வீடியோ கூட போடுறேன் உங்களுக்கு புரியல அப்படின்னா. சரிங்களா? இந்த ஸ்டிச் வந்து மேபி உங்களுக்கு எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீகாக்கோட ஃபெதர்ஸ்லாம் போடுவோம் இல்லையா? அதுக்கு வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். இல்லை இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு ஒரு ப்ளவுஸ் டிசைன் போட சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து எக்ஸாக்டாக அந்த டிசைன் தான் போட்டாகணும்னு சொல்லியிருப்பேன். அந்த இதுக்கு வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு இதுவுமே நல்லாயிருக்கும். பீகாக்கோட எதற்கு யூஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி. அப்படி இல்லை ஒரு ஃப்ளார் டிசைனுக்கு நீங்கள் ஷேட் பண்ணி காட்டினாலும் போடலாம். சரிங்களா? அதுக்காக தான் இந்த ஸ்டிச் யூஸ் ஆகுது. ஒவ்வொன்றுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டிச் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி தான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டிச்சுமே வந்து போட்டு காட்டிகிட்ருக்கேன். அதனால் வீடியோ வந்து எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து பாருங்கள். ஏன்னா மேபி பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்குள்ளேயே தான் ஒவ்வொரு வீடியோவுமே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப லாங்கெல்லாம் போகாது. அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? இதே போல் தான் லாஸ்ட் வரலையும் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேடிங் முடிஞ்சிடும். ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் இது. சரிங்களா? நீங்கள் வந்து கீழேயும் போடலான்றதுக்காக தான் இந்த மாதிரி போட்டு காட்டியிருக்கேன். கீழேயும் போடலாம், இல்லை இடையிலேயே நான் போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். சும்மா நான் போட்டு காட்டினேன். நீங்கள் இடையில போட்டால் இடையிலேயே போடுங்க. கீழேருந்து எடுத்திங்கன்னா நீங்கள் கீழேருந்தே தான் எடுக்கணும். மேலே போடுற ஷேடிங்ஸ் வந்து நீங்கள் மேலே கீழேன்னு கொஞ்சம் லென்த்து கொஞ்சம் குறுக்கி அந்த மாதிரி மாறி மாறி எடுத்துக்கலாம். மேலே போடுறது நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் கீழே வந்து ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா? அந்த இடம் மட்டும் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே லைனில் போயிடுங்க. நான் சும்மா காட்டுறதுக்காக ஒரு 2 ஸ்டிச் மட்டும் போட்டு காட்டினேன். நீங்கள் வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ ஈவனாக லாஸ்ட் வரலையும் ஒரே இடத்துலையே நீங்கள் முடிச்சிக்கலாம். மேலே வந்து டிஃப்ரெண்ட் காட்டுறதுக்காக தான் அது வந்து நான் ஃப்ளார் டிசைன் ஒன்று பின்னாடி ஃபில் பண்ணியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஒவ்வொரு வீடியோவுக்குமே சொல்லியிருப்பேன். சில்க் த்ரெட்டு யூஸ் பண்ணுங்கள், சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா? சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா
மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் லெவலில் கொண்டு போகும்போது நீங்கள் ப்ராஃபிட் பார்க்க முடியும். நீங்கள் ஜெரி த்ரெட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோக்கு ஈஸியாக முடியுதோ அவ்வளோக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் கிடைக்காது. அதனால சொல்கிறேன். சில்க் த்ரெட் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். இது வந்து இந்த ஃப்ளார் டிசைன் வந்து ஆல்ரெடி அதே ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு யூஸ் பண்ணி தான் இந்த ஃப்ளார் வந்து நான் கொடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எது போடணுன்னா பீகாக்கோட இதில் தான் நீங்கள் வந்து ஒரு ஃபுல் பீகாக் போட்டு காட்டினாலும் ஓகே தான். இல்லை ஒரு பீகாக்கோட இறகு வந்து 1 போட்டாலும் ஓகே தான். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பீகாக் தான் போட்டாகணும். நான் அதை வந்து ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். அந்த டிசைன் பண்ணலாம் நீங்கள், சரிங்களா? சிங்கிள்னாலும் ஓகே, ஃபுல் பீகாக்னாலும் ஓகே. இது வந்து உங்களுக்கு சும்மா எப்படி இருக்குன்றதுக்காக உங்களுக்கு ஒரு ஷேப் போட்டு காட்டியிருக்கேன். அதுதான். இப்போ பார்த்தீங்களா, ஒரு இடத்துல கீழே எடுத்திருக்கேனா, இன்னொன்று கொஞ்சம் மேலே தள்ளி எடுத்திருக்கேனா. ஷேடிங்ஸ் வந்து மேலே கொண்டு போகிறது வந்து நீங்கள் முன்னாடி பின்னாடின்னு அட்ஜஸ்ட் பண்ணி எப்படினாலே கொடுக்கலாம், சரிங்களா? ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லுக் கிளியராக இருக்கும். பேக் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கரெக்டாக. இதில் வந்து சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இடையில வந்துட்டு அந்த சென்டர் பாயிண்ட் வந்து ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு நான் இதை ஃபில் பண்ணியிருக்கலாம். நான் ரவுண்ட் போடாமையே அப்படியே வந்து ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டுட்டேன். அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் ஷேடிங்ஸ் வந்து மாறி வரும். மாறினா மெத்தட் கரெக்டு தான். நீங்கள் ஒரு ரவுண்ட் போட்டு வரைஞ்சிருந்தா இன்னமும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிருக்கும், சரிங்களா? இது வந்து அப்புறம் தப்பாக போட்டாங்களா அப்படின்லாம் நினைக்காதீங்க. கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஒரு இடையில வந்து ஒரு ரவுண்ட் போட்டு அதுக்கு மேலே ஃப்ளார் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் போட ஈஸியாக இருந்திருக்கும். அவ்வளோதான். கொஞ்சம் ரிஸ்க்காக போட்டேன். அவ்வளோதாங்க. இதே போல தான் ஃபுல்லாகவே அப்படியே ரவுண்ட் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு வரணும். மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு ஷேடிங் கொடுக்கணும். ஃபுல்லாக ஷேட் கொடுத்துட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2வது கற்றுக்கோங்க போட்டு. ஏன்னா அவ்வளோ டிசைன்ஸ் இனிமேல் போடுறது எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு முக்கியமான ஸ்டிச்சஸாக தான் இருக்கும். எதுவுமே தேவைப்படாது அப்படி சொல்லி விட்டுறாதீங்க. எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? கிளாஸ் வந்துட்டு இது இம்பார்ட்டன்ட் இல்லை, அது இம்பார்ட்டன்ட் இல்லை, தயவு செஞ்சு எதுவுமே விடாதீங்க. உங்களுக்கு எல்லாமே நான் பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி தந்துட்டுருக்கேன். ஒரு சிலர்லாம் வந்து 100 ஸ்டிச் இருக்குது, 200 ஸ்டிச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வீடியோ போடுவாங்க. அத்தனை ஸ்டிச்செலாம் கிடையாதுங்க. ஒரே ஸ்டிச்சஸை திருப்பி போட்டு ஒவ்வொரு ஷேப்புமே அது ஒரு ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. கவுண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் லெவலில் பொறுத்தவரையிலுமே உங்களுக்கு ஒரு 80 ஸ்டிச்சஸ் கிட்ட தான் வரும், சரிங்களா? ஒரு சில எண்ணி பார்த்தா. அதனால் ஓரளவுக்கு உங்களுக்கு உங்கள் கெப்பாசிட்டிக்கு தகுந்த அளவுக்கு தான் நான் வந்து வீடியோஸே உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன், சரிங்களா? ஓவர் வெயிட்டும் கொடுக்கல. அதனால் எந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே போல் தான் இந்த ஃப்ளார் ஃபுல்லாக ஃபில் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ ஃபில் பண்ணியாச்சா? அந்த இடையில வந்து நான் ரவுண்ட் போடாததுனால எனக்கு அந்த ஷேப்பில் வந்துருச்சு. நான் ரவுண்ட் போட்டு ஃபில் பண்ணியிருக்கலாம், சரிங்களா? அதனால தான் அது மிஸ்டேக்குன்னு சொன்னேன். கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்துச்சு ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு. அந்த ரவுண்ட் வந்து கொஞ்சம் அந்த ஸ்டிச்சஸ் ஒன்று மேலேயே ஒன்று போட்டதுனால கொஞ்சம் மொத்தமாக வந்துருச்சு. அதுக்கு வந்து ஒரு ஸ்டோன் ஒட்டி நான் கவர் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக நீங்கள் வந்து பீகாக் டிசைன் தான் போட்டாகணும், சரிங்களா? நான் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் எப்படி இருக்குன்னு காட்டினேன், அவ்வளோதான். கிளாஸ் வந்து உங்களுக்கு கிளியராக புரியுது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணி தேங்க்யூ.